சட்டசபைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா எடுத்து சென்ற விவகாரத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணையை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது. 2017 அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்றதாக அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக சட்டப்பேரவை உரிமைக்குழு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு எதிராக ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நோட்டீஸை ரத்து செய்தது. இதற்கு எதிராக அதிமுக ஆட்சியில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது. இந்த வழக்கு நீதிபதி எம்.எஸ். சுப்பிரமணியன் தலைமையிலான அமர்வில் தீர்ப்புக்காக பட்டியலிடப்பட்டிருந்த வேளையில் வழக்கில் எதிர்மனுதாரர்களாக இருக்கும் திமுக எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் சென்றடையவில்லை என அரசு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் தெரிவித்தார். இதையடுத்து எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.